மரித்த பின்பு 4 மணிக்கூர் நரக காட்சிகளை கண்ட 17 வயது சிறுமி. இது ஒரு உண்மையாக நடந்த மெடிக்கல் ப்ரூஃபான ஒரு உண்மை சம்பவம். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது. இதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் எல்லா மதங்களும் சொல்லுகிறது மரித்த பின்பு நரகம் பரலோகம் உண்டு என்பதை. ஆனால் மரித்து அதை கண்டவர்களால் மட்டும்தான் அது எவ்வாறாக இருந்தது, அதை எப்படி மதங்கள் நம்புகிறது, இது உண்மையா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய உள்ளான மனிதனை, நம்ம ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி நமக்கு விசுவாசத்தை தூண்டும். ஏனென்றால் நாம் யாரும் இந்த உலகத்திற்கு பிற்பாடு நரகம் செல்லவே கூடாது. ஒருவேளை அதை பொய்ன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சம்பவம், மெடிக்கல் ப்ரூஃபான இந்த சம்பவம், மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சான்றிதழ் கொடுத்த இந்த சம்பவம் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். கவனமாக கேட்கலாம். இந்த சகோதரி மரித்து 4 மணிக்கூருக்கு பிறகு மார்ச்சரி ரூமுக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு, அதாவது மார்ச்சரி ரூமில் போயிட்டு இந்த பிணக்கூராய்வு பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொண்டு போகப்பட்ட இந்த சகோதரி எப்படி உயிர் வந்தது, என்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ், எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு இந்த சம்பவங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, தரிசனங்களை அடைகிறார்கள், எப்படி அவர்களுக்கு இந்த காரியங்களை கடவுள் வெளிப்படுத்துகிறார், இதன் மூலமாக தேவன் இறைவன் சொல்ல வேண்டிய, மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சம்பவம் என்ன, சாட்சி என்ன, எப்படி விழிப்புணர்வு அடையணும் என்று தெளிவாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா காரியமும் வீடியோஸ்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சகோதரனுடைய பேர் தான் ஐனஸ் டாவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு அந்த உண்மையான அந்த சகோதரனுடைய பேட்டியையும் உங்களுக்காக கொடுப்போம். நீங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். முடிவு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த காட்சிகளை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். இந்த சகோதரி 17 வயது இருக்கும் பொழுது மரிக்கிறாங்க. இப்பொழுது அவர்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது. ஆனால் நடந்த சம்பவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பேட்டியில் சொல்லக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம். அப்பெண்டிக்ஸ் என்ற அந்த வியாதியினால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அப்பெண்டிக்ஸ் பிரஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, அது வெடித்து விட்டது வயிற்றுக்குள்ளாடி. அதனால் மரிக்கிறாங்க. மரித்த உடனே அவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் தான். அதனால் நினைக்கிறாங்க நம்ம பரலோகம் போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி அவர்கள் நினைக்கும் பொழுது அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகாமல் அது அப்படியே நரகத்துக்கு கீழே போகுது. அதாவது இந்த பட்டம் விடுறவங்களுக்கு தெரியும், பட்டம், அதாவது அந்த கைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை ஏற்றும் பொழுது அது காற்று குறைவாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்துடும். மேலே எழும்பி போன பட்டம் கீழே வந்தது போல் இந்த சகோதரிக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு தான் போகணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது நேராக நரகத்துக்கு வருகிறது. நான் திரும்பியும் சொல்கிறேன், இது ஒரு கட்டுக்கதையோ ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி கிடையாது. இது நமக்கு உண்மையாகவே ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். நம்ம சேனலில் இந்த உண்மை சம்பவங்களை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை சம்பவங்களுடைய உண்மையான காட்சிகளையும் நம்ம காட்டுகிறோம். ஸோ முடிவு வரைக்கும் கவனமாக பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த சகோதரி இள வயசில் இருக்கும் பொழுது மரித்து அவர்கள் 4 மணிக்கூராக நரக காட்சிகளை கண்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க ஆத்மாவும் ஆவியும் வெளியே வரும் பொழுது பூமியில் அவங்க சரீரம் இருக்குது. சரீரம் மரித்து விட்டது என்று டாக்டர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிணக்கூராய்வு அறை சொல்லக்கூடிய அந்த மார்ச்சரி ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா இனி டெஸ்ட் எடுக்கணும். ஒன்றும் மெடிக்கல் ரீதியாக தவறு நடக்கவில்லை, அவர்கள் தான் மரித்து விட்டார்கள், எந்த விஷமும் அவர்கள் குடிக்கவில்லை என்ற சில ப்ரூஃபுக்காக அவர்களை மார்ச்சரி ரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிற பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 மணிக்கூர் பிறகு அவர்கள் கண்களை முழிக்கும் பொழுது அவர்கள் பிணறையில் தான் இருந்திருக்கிறாங்க. அதை நாம் கடைசியில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த 4 மணிக்கூர் அவர்கள் எதை கண்டார்கள், இவர்கள் பரலோகத்துக்கு நேராக செல்ல வேண்டிய இவர்கள் எப்படி இவர்கள் நரகத்துக்கு வந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தையும் நாம் முடிவில் பார்க்கலாம். இப்போ இந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, நரகத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு தெரிந்த தேவன் இறைவன் சொல்லக்கூடிய இயேசுவை கூப்பிடுகிறாங்க. இயேசுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள்
வாழுகிற நாட்கள்லேயே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுட்ட ஒரு பெரிய ஃபெலோஷிப்லாம் கிடையாது, ஒரு உறவு கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் கடவுள் பக்தி உள்ளவர்கள், நான் இறைவனை தேடுகிறேன்னு சொன்னாலும் இறை பக்திலாம் இருக்காது பெருசாக. அதே போல் இந்த சகோதரியும் கிறிஸ்தவள் என்று சொன்னாலும் கிறிஸ்துவுடைய ஒரு ஐக்கியம் கிடையாது, பெரிய லெவலில் கிறிஸ்துவை பற்றி ஒரு ஞானமும் கிடையாது. ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுதும் எல்லாரும் என்ன செய்வோம், அவர்களுடைய கடவுளுடைய பெயரை உச்சரிப்பாங்க. சிலர்லாம் தும்மும் பொழுதே இயேசுவே ரட்சியும் என்று தும்முவார்கள். அவர்களுக்கு இயேசுனா யாருன்னு கூட தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க இயேசுவே ரட்சியும்னு சொல்லி தும்முவாங்க. கீழே விழும் பொழுது ஏசப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டுனா இயேசுவேன்னு கத்துறவங்க நிறைய பேர் உண்டு. அதே போல் இவர்கள் நரகத்துக்கு நேராக செல்லும் பொழுது பூமியில் மரித்திருக்கிறாங்க, ஆவி ஆத்மா வெளியே வந்துட்டு இப்போ அந்த ஆவி ஆத்மா நரகத்துக்கு போகுது. நரகத்தினுடைய அந்த ஃபயரி ஸ்மெல், அதாவது அந்த எரிகிற தன்மை, ஒரு டயர் எரிஞ்சால் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, ஒரு குப்பை காடு எரியும் பொழுது ஒரு ஸ்மெல் வரும்ல, அதே போல் மனித உடல்கள் எரிந்து கொண்டு இருக்குது. அந்த மனித உடல், அதாவது இந்த எடுகாடு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு மனம் வரும் அந்த பிரேதங்களை எரிக்கும் பொழுது. அதே போல் ஒரு மனம், மோசமான ஒரு மனம் வருகிறது. கீழாக பார்க்குறார்கள், நிறைய பேர் கத்தி கொண்டு இருப்பாங்க. இந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, வெளியே உள்ள பிக்சர் பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இது சாதாரண ஒரு காட்சி கிடையாது, ஒரு அனிமேஷன் பிக்சர் தான். பட் ஆனால் இதுதான் உண்மையாக நடக்குது. ஒரு சரீரத்தை அக்னியில் எரியும் பொழுது அது அப்படியே உருகுது, அக்னி உருக பண்ணுகுது. அதாவது சரீரம் வந்து வேகதானே செய்யணும், ஆனால் நரகத்தில் உருகுது, மெல்ட் ஆகுது. பிறகு எகைன் அந்த சரீரம் ஃபார்ம் ஆகுது, திரும்பியும் உருவாகுது, திரும்பியும் எரியுது. இது பூமியிலே அது தீ கொளிச்சு எரிப்பாங்க, அவங்க மறிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மணனை ஊற்றுவாங்க, தீயை வைப்பாங்க. தீயை வச்சால் என்ன ஆகும், போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிக்கிடும். திடீர்னு உயிர் பிழைச்சா அந்த ட்ரெஸ் எல்லாம் உருவி எடுத்து அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது பயங்கர கஷ்டம். அப்படி தீயினால் காயப்பட்டவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களுடைய உடம்பினுடைய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு தீயினால் காயப்பட்டவர்களே வாழை இலையில் அப்படியே படுக்க வைப்பாங்க. அந்த வாழை இலையை மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர்கள் மேலே ஒரு பெட்ஷீட்டை மூட முடியாது, ஒரு வஸ்திரம் போட முடியாது, ஏன்னா உடல் எல்லாம் வெந்து போயிருக்கும். இதன் இடையில் போட்டிருந்த சாரி, அவங்களுடைய க்ளோத்ஸு எல்லாமே அந்த சரீரத்துக்குள்ளே புகுந்திருக்கும். இதெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கே ஒரு 3 வருஷங்கள் மேலே ஆயிரம் உள்ளே இருக்கும். மெதுவாக ஒன்று ஒன்றா செய்வாங்க, ஏன்னா துடித்து விடுவார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, அப்படி தீ எரியும் பொழுதே மரித்து விடுவார்கள். ஆனால் நரகத்தில் உள்ள கொடூரத்தை, முதல் கொடூரம், அங்கே மரிப்பதே கிடையாது, மரணமே கிடையாது, அங்கே எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு உண்மையான காட்சி. இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் கதறுகிறார்கள். பயங்கரமான புகை, பயங்கரமான கெட்ட மனம், பயங்கரமான தீயின் மத்தியில் அழுகுரல், மரண ஓலம், மக்கள் கத்துக்கிறாங்க. இதன் மத்தியில் அவர்கள் இயேசுவே 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 என்று 3 தடம் கூட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மரணத்துக்கு பிறகு திரும்பி பூமிக்கு வரக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனால் சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. மரித்த பிறகு சில நேரத்திலே மூளை செயலிழந்து விடும். ஆனால் இந்த சகோதரிக்கு கடவுளுடைய கிருபையினால் 4 மணிக்கூர் பிறகு அவர்கள் ஜீவன் வந்தது. அதன் இடையில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்ட பிறகு 3 தடவை கூப்பிட்ட உடனே இயேசு அந்த இடத்துல அப்பியர் ஆகிறார். நம்ம ஒரு நபரை கூப்பிட்டால் என்ன செய்வாங்க, அவங்க திரும்பி பார்ப்பாங்கல்ல, அந்த ஒரு எஃபெக்ட் தான் அங்கே நடந்திருக்கு. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இயேசு என்ன செய்கிறாரு, பிரத்யட்சமாக தோன்றுகிறார், நேருக்கு நேர் பார்க்குறார். அப்பொழுது அந்த சகோதரி பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறான். இந்த பரலோக காட்சியை பார்த்த நிறைய பேர் சொல்கிறது, இயேசு அவ்வளோ அருமையானவர், அவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு தாடி வச்சுருந்துருக்கார், அழகான தோற்றமுடைய, நல்ல ஒரு சுருளான முடியை உடையவராக இருந்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம், பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யோவான் இயேசுநாதரை இப்படி தான் முகமுகமாக பார்க்கிறார். அவரும் அக்னிமயமான கண்களை உடையவர், வெண்கலம் போல கால்களை உடையவர், சுருள் முடியை உடையவர். நல்லா, அதாவது ஒரு மலையில் இருந்து நல்ல வேகமாக ஒரு தண்ணியினுடைய இறைச்சல் எப்படி இருக்கும் விழும்பொழுது, அவருடைய சத்தம் அப்படி இருக்குது. இப்படி அவரை வர்ணித்து அந்த யோவான் சொல்லக்கூடிய அப்போஸ்தலர் வர்ணிக்கிறார். அவர் கண்ட காட்சியில் அப்படி இருந்தது. இது ஒரு கட்டுக்கதை கிடையாது.
இது ஒரு உண்மை சம்பவம். அதே போல தான் இந்த சகோதரியும் இந்த காட்சியை வர்ணிக்கும் பொழுது, இந்த சகோதரிக்கு பைபிளை பற்றி பெரிய அறிவு இல்லாட்டி கூட இயேசு எப்படி இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதோ, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்துக்கு பிறகு 3 நாளுக்கு பிறகு உயிரோடு எழுந்த இயேசு எப்படி இருக்கிறாருன்னு யோவான் சொன்னாரோ அதே போலவே இந்த சகோதரியும் வர்ணிக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு பெரிய அறிவு கிடையாது. 17 வயசு டீனேஜ் கேர்ள், வெளிநாட்டில் உள்ள டீனேஜ் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பைபிளை வாசித்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஊர் பசங்களே இப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இன்னும் மோசமாக இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு பெரிய காட்லி தாட்ஸு, கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்னு கிடையாது. நல்ல வாலிபத்தில் சுதந்திர பறவையாக சுற்ற வேண்டிய அந்த நாட்களில் திடீர்னு அப்பெண்டிக்ஸ் மறிக்கிறாங்க. மறிக்கும் பொழுது ஏதச்சியாக இந்த காட்சிகளை பார்க்குறாங்க. அவங்க ஒன்றும் பைபிள் ஸ்காலர்லாம் கிடையாது, அதனால் பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் பைபிளில் என்ன இருக்குதோ அதே காட்சி அவங்க அங்கே பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அத்தனை அன்பு நிறைந்த கண்கள், சுருள் சுருளான முடிகள், சின்ன தாடி உடையவர், அழகான ஒருவர் எனக்கு முன்னாடி தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம். அவரை ஆராதிக்க தொடங்குறாங்க அந்த நரகத்திலே அவரை பார்க்கும் பொழுது. ஏன்னா இவ கூப்பிட்ட உடனே காப்பாற்ற வந்தார்ல, அதனால் என்ன செய்கிறாங்க? போற்றி வணங்குகிறாங்க, துதிக்கிறாங்க. அப்போது இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன ஆராதி, நீ என்ன வணங்கு, இந்த நரகத்திலேருந்து நீ காப்பாற்றப்படுவ அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லி, அந்த இடத்துலேருந்து திரும்பி அவளுடைய சரீரத்துக்கு அவரை, அந்த பெண்மணியை அனுப்பி விடுறாங்க. இது தாங்க இந்த 4 மணிக்கூரில் நடந்துச்சு. பூமியில் சில நேரம் 4 நிமிஷம் போல் இருக்கும், பரலோகத்தில் அது 4 மணிக்கூர் போல் இருக்கும். ஆனால் இந்த சகோதரனுடைய அனுபவத்தில் அது ஒரு 4 நிமிஷம் அனுபவம் தான், நரக அனுபவம். ஆனால் பூமியில் 4 மணிக்கூர் போல் இருந்தது. இப்படி ஏராளமான அனுபவ சாட்சிகளை நம்ம சேனலில் இனியும் பார்க்க போகிறோம். நம்ம வேற ஒரு சேனலில் பார்த்து கொண்டு இருந்தோம். பட் இப்பொழுது இந்த டிவி இதற்காகவே நியமிக்கப்பட்டு இந்த சாட்சிகளை பார்த்து இன்றைக்கி மக்கள் ஏனதானோன்னு வாழ்கிறாங்க. ஒரே குடியும் கும்மாளம் கேடுகட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நரகம் என்று இருக்குதுன்னே தெரியலை. தற்கொலை பண்ணுகிறவங்க நரகத்துக்கு போகிறாங்க. அப்போது தற்கொலை பண்ணால் நரகத்துக்கு போவோம் என்று நிறைய பேருக்கு தெரியலை. அப்போது இப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. படித்தோம், வாழ்ந்தோம், வீடை கட்டணும், டாக்டராக மாறணும், போலீஸாக மாறணும், இன்ஸ்பெக்டராக மாறணும், இல்லை சீஃப் மினிஸ்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அதான் வேதம் ஒரு வசனத்தை கேட்குது, மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்குது. அப்போது நம்ம நிலவை கூட வாங்கிடலாம், நட்சத்திரங்களை என் பேரில் எழுதுறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் மோசமான பாவத்தோடு மறித்தால் எங்கே போவோம்? அதுதான் கேள்வி. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அப்போ இந்த சகோதரி கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்தாலும் பரலோகத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. இயேசுவின் ரட்சிப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இயேசு ரத்தம் சிந்தினது எதற்கு? மனுஷனுடைய பாவத்தை கழுவுறதுக்கு. இப்போ நம்ம சட்டையில் சில ரத்த கரைகள் பட்டுட்டுனா சோப்பு போட்டாலாம் போகாது, அதுக்குன்னு சொல்லி சில கரை போக்கி இருக்கும். அதே போல தான் நம்ம பாவத்தில் ரத்தம் இருக்குது. அப்போ அந்த நம்ம ரத்தத்துக்குள்ளே பாவம் கலந்துருக்குது. இந்த ரத்தத்தில் உள்ள பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதான் சொல்லுவாங்க, 7 வயசில் ரத்தம் கொதிக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா பாவம்னு சொல்லுகிறது ரத்தத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்குது. அப்போ நம்ம ஜென்ம பாவம் கர்ம பாவம்லாம் சொல்கிறாங்க. பிறக்கும் பொழுதே பாவத்தில் கற்பம் தரித்தார்னு தாவீது என்ற பக்தர் சொல்லுகிறாரு. இதே போல் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு வந்தார். அப்போ இந்த ரட்சிப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க நரகத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க பாவம் கழுவப்படலை. ஏன்னா பாவத்தோடு இருக்கிறவங்க யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாவமே செய்யலை. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம பிறக்கும் பொழுதே பாவம்னு சொல்லுது. இதை தான் மற்ற வேத புஸ்தகங்கள் வேறு மதத்தில் கூட சொல்கிறாங்க, ஜென்ம பாவம், பிறக்கும் பொழுதே பாவியாக இருக்கிறோம். அப்போ இதனுடைய பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது கிடைக்குது. அப்போ இந்த சகோதரி அந்த செய்தியை அந்த நரகத்தில் அறிந்து கொண்டு திரும்பியும் பூமிக்கு வந்த உடனே அந்த மார்ச்சரியில் அவங்க கண்ணை விழிக்கிறாங்க. கிட்டத்தில் நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. அதையெல்லாம் பிணக்கூராய்வுக்காக அந்த அறையில் அந்த டெட் பாடிஸை வச்சுருக்கிறாங்க. ஏலியராக இவங்களுக்கு முன்னாடி வந்த டெட் பாடிஸ் எல்லாம் பிணக்கூராய்வில் ஒன்று சென்று கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நேரம் மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா இவர்களுடைய சரீரத்தையும் பிணக்கூராய்வில் சென்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நர்ஸு உள்ளே வராங்க. வரும்பொழுது இந்த சகோதரனுடைய உயிர் வருகிறது. இந்த நர்ஸும் பயந்துட்டாங்க. பயந்த உடனே இந்த சகோதரி கண்ணை விழித்து சொல்கிறாங்க, ஐயோ நான் நரகத்தை பார்த்தேன். அந்த நரகத்தில் பார்த்த சில காட்சிகளை கூட இங்கே சொல்லுகிறேன். அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, ஜனங்கள் தண்ணி வேணும், பசிக்குது, எங்களை இங்கேருந்து வெளியே கொண்டு போங்க,
கொஞ்சம் தண்ணி தாங்க, எங்கள் நாவை குளிர பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, இந்த தீயிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கதறுகிறாங்க. ஆனால் யாரும் உதவி செய்யலை, யாராலையும் உதவி செய்ய முடியலை. ஏன்னா அவர்கள் பாவம் செய்திருக்கிறாங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொன்னது போல் இந்த இடத்துல அவதிப்படுறாங்க. இப்போ ஒரு அப்பம் கேட்குறாங்க, ஏதாவது பிரெட்டு தாங்க, பசிக்குது, தண்ணி தாங்க அப்படின்னு அழுறாங்க. ஆனால் திரும்பியும் தீ எரித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சகோதரி மனமுடைந்து போய் இப்போ உயிரோடு வந்தவுடன் இந்த நர்ஸுகிட்ட இதை சொல்கிறாங்க. நர்ஸு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க சூப்பர் நேச்சுரலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த பூமியிலிருந்து மனிதர் மரித்த பிறகு என்ன காட்சியை பார்க்கணுமோ அந்த காட்சியை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஓடி போய் 2 டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டர் என்ன செய்கிறாங்க, இவங்களை அந்த பிண அறையிலிருந்து வெளியே கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வைத்து அவர்களை கவனிக்கிறது மட்டும் இல்லை, இந்த சகோதரி ரெக்கவர் ஆன பிறகு அவர்கள் ஒரு பெரிய இடத்துல பேட்டி கொடுக்கிற சம்பவத்தை வைத்து தான் இவர்கள் சாட்சியை நம்மளும் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ அவர்களுடைய சம்பவத்தை நாம் அறிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, அந்த பேட்டி எடுத்த நபர் கூட அந்த பேட்டியினுடைய முடிவில் என்ன செய்கிறாங்க, பாவத்தை மன்னிப்பு கேட்க ஆண்டவராக இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுக்கு நம்ம ரொம்ப அலையணும், ரொம்ப காசு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம 4 ரூமுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே, என் பாவங்களை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னு அந்த சகோதரர் என்ன செய்கிறார், இருக்கிற அறையிலேயே என்ன செய்கிறார், அந்த தாயாருடைய சாட்சியை கேட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறோம். நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ரோடு எடுத்துக்கொண்டாலே டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ரூல்ஸை மீறுறவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்னு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டோம். அதனுடைய இரட்சகராக இயேசு இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு இரத்தத்தினால கழுவப்படுறாங்களோ, அவரை ஆராதிக்கிறாங்களோ, ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறாங்க. இது ரொம்ப கடினமான விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஹார்டு ஒர்க்குன்னு கிடையாது. நம்ம கையை வெட்டணும், முடியை வெட்டணும், அங்கே அதை செய்யணும், இதை செய்யணும், இங்கே அலையணும், இல்லை தலையில் நிற்கணும், எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக ஃப்ரீ ஃபெய்த், ஈஸி ஃபெய்த், ட்ரஸ்ட் இன் காட், ரொம்ப எளிமையாக எனக்காக ஒருத்தர் செய்து முடிச்சிட்டாரு, அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை தான். அதனால தான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த சாட்சி நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நடந்த உண்மை சம்பவம். இது ஒரு பரலோக காட்சி. இது அநேகருக்கு பயன்படட்டும். அநேகர் இன்றைக்கி நரகம் இல்லை அப்படி இல்லைன்னா சொல்கிறாங்க, எப்படியும் வாழ்வோம், லிவ் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ஈட் டுடே அண்ட் டுமாரோ வில் டை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குடி, நல்லா சாப்பிடு, நாளைக்கு தான் செத்துருவோமே, அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, ஏராளமான நிகழ்ச்சி. நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு பொய்யா இருக்கலாமா? என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லவே கூடாது, அவர்கள் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அவர்களால் தூக்கமே வராது. இது ஒரு கட்டுக்கதையே கிடையாது. ஒருவேளை இது பொய்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தாண்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இது ஒரு உண்மை சம்பவம். வேதம் இதற்கு, பைபிளில் இதற்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஸோ இந்த சகோதரியினுடைய பேர் தான் ஈனஸ் டாவ்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இவர்களை குறித்து நிறையா வரும். இந்த ஐனஸ் டாவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 17 வயதில் அவர்கள் மரித்து கண்ட சம்பவத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்பொழுது அவர்கள் வயது முதிர்ந்து விட்டார்கள். அவளுடைய சாட்சியை ஃபுல் நிகழ்ச்சியும் இங்கிலீஷில் இருக்கும். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க பாருங்கள், அந்த தாயாரை பார்க்கலாம். மேலும் இது உண்மையான சம்பவமாக இருக்கிறதுனால அநேகருக்கு பகிருங்க, அநேகருக்கு விழிப்புணர்வு உண்டாகும். இப்படிப்பட்ட அருமையான சாட்சிகள், அப்படி அருமையான இன்சிடென்ட்ஸை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய், காட் பிளஸ் யூ.